சரி, அடுத்ததா ஒரு மாணவர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி, கான அப்படின்னா என்ன சார்? கான அதாவது இது எஸ்எம்எஸ் மூலமாக வந்தது தான். கான GONNA. இது அடிக்கடி நான் இது எதை பார்த்து இவர் இந்த கேள்வியை எஸ்எம்எஸ் பண்ணியிருப்பாருன்றதையும் நான் சொல்கிறேன். இந்த டிவி இங்கிலீஷ் சேனல்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே சப்டைட்டில்ஸ் ஓடிட்டு இருக்கும்போது அடிக்கடி நம்ம சென்ட்ரலையும் கூட ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கடி கேட்பாங்க, இது சார் இந்த கானன்னு போட்டிருக்கலங்களா சார், அது என்னதுங்க சார் அப்படின்ட்டு. வேற ஒன்றும் இல்லைங்க, அந்த சப்டைட்டில்ஸ்ல அடிக்கடி இந்த கான அப்படின்றத பயன்படுத்துவாங்க. இந்த கோயிங் டு நம்ம சொல்றோம் இல்லையா, கோயிங் டு, இந்த கோயிங் டுவை இன்ஃபார்மலா இப்படி சொல்லுவாங்க கான அப்படின்ட்டு. பட் இது வந்துட்டு அஃபிஷியல் லெட்டர்ஸ்ல மற்றபடி கட்டுரைகள் எல்லாம் இதெல்லாம் கான அப்படின்ற வேர்டு வந்து பயன்படுத்துறது இல்லை. இட்ஸ் இன்ஃபார்மல். அது என்னங்க சார் இன்ஃபார்மல்னா என்ன? இட்ஸ் வெரி 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 ஃப்ரெண்ட்லியா, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே இல்லாம எழுதக்கூடியது. இப்போ அஃபிஷியல் லெட்டர்ஸ்ல எல்லாம் இந்த மாதிரி கானன்ற வார்த்தை பயன்படுத்த மாட்டாங்க. இதை ரொம்ப இன்ஃபார்மலா பயன்படுத்தக்கூடியது தான் இந்த கான. இந்த கோயிங் டுனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் இந்த கான. புரிஞ்சுதுங்களா இல்லையா? இதே மாதிரி இன்னொன்னு இருக்குங்களே, வான WAN, இதுவும் அடிக்கடி பயன்படுத்துவாங்க. இதை அவர் கேட்காம விட்டாரு. வானா want to, want to. அதே மாதிரி want to, I want to meet him, நான் அவரை சந்திக்க வேண்டும், விரும்புகிறேன், சந்திக்க விரும்புகிறேன். இந்த மீனிங்ல வானன்றது பயன்படுத்துவாங்க. அதே போல got, GOTTA, got to, got to, இதத்தான் இந்த got. இது மூணு அதிகமா இந்த சப்டைட்டில்ஸ்ல நம்ம டிவி பார்த்து அந்த இங்கிலீஷ் சேனல்ஸ்ல கீழே சப்டைட்டில்ஸ் போடுவாங்க இல்லையா, சப்டைட்டில்ஸ்ல மிக அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை இந்த கான, வான, காட்ட. புரியுதுங்களா இல்லையா? இதை பேச்சு வழக்குலயோ நம்ம மற்றபடி அபிஷியலா இதை அதிகம் பயன்படுத்துறதுல இட்ஸ் இன்ஃபார்மல். இப்ப வரக்கூடிய ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரிஸ்ல இது இருக்கு. புரியுதுங்களா இல்லையா? சரி, இந்த கோயிங் டு என்ன சென்ஸ்ல பயன்படுத்தணும்? இதை வச்சு ஒரு வாக்கியம் அமைச்சு காமிச்சா நல்லா இருக்குமே நீங்க நினைப்பீங்களே? ஓகே, கண்டிப்பா அமைச்சு காமிச்சிருவோம். ஓகே, கோயிங் டு என்ன சென்ஸ்னா, நீங்க ING வந்திருக்கிறதுனால கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் ஆயிக்காதீங்க. அதாவது கோயிங் டு வச்சு ஒரு எக்ஸாம்பிள், அடுத்ததாக ஒருவர் மேற்கொள்ளவிருக்கும் செயலை பற்றி கூறும் பொழுது இந்த கோயிங் டு பயன்படுத்தி வாக்கியங்கள் அமைக்கலாம். என்ன சார் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். இப்போ என் கையில ஒரு சாக் பீஸ் இருக்கு. இந்த சாக் பீஸ் இருக்கு. இந்த சாக் பீஸை நான் இப்போ உடைக்க போறேன். இந்த சாக் பீஸை நான் இப்போ உடைக்க போறேன். இப்போ அடுத்ததாக நான் மேற்கொள்ளவிருக்கும் செயல் என்னது? இந்த சாக் பீஸை உடைக்க போறது. I am going to நான் போய்கொண்டிருக்கிறேன் மீனிங் எடுத்துடாதீங்க. I am going to break this chalk piece. எப்படிங்க? I am going to break this, நான் உடைச்சிட்டேன் நான். புரியுதுங்களா இல்லையா? I am going to break this chalk piece. அடுத்ததாக ஒருவர் மேற்கொள்ளவிருக்கும் செயலை பற்றி குறிப்பிடும் பொழுது the going to பயன்படுத்தலாம். I am going to, நான் புதிதாக ஒரு தொழில் தொடங்க போகிறேன். I am going to start a new business. I am going to start a new business. அவன் பிரியாவை திருமணம் செய்து கொள்ள போகிறான். அவன் ஃப்ரீயா இல்லைங்க, ஃப்ரீயா திருமணம் செய்து கொள்ள போல பிரியாவை, அவன் பிரியாவை திருமணம் செய்து கொள்ள போகிறான். ஃப்ரீயா இல்ல, பிரியாவை. He is going to marry Priya. அவன் பிரியாவை திருமணம் செய்து கொள்ள போகிறான். He is going to marry, he is going to. ஐக்கு வந்து ஐ வரும்போது am plus going to வச்சு சென்டென்ஸ் கிரியேட் பண்ணணும். I am going to. He, she, it வரும்பொழுது is plus going to plus verb. அடுத்து verb என்னவோ அதோ. அதே மாதிரி we, you, they வரும்போது are plus going to. இது அடிக்கடி பேச்சு வழக்குல பயன்படுத்தக்கூடியது தான் இந்த going to plus verb. இப்போ நான் I am going to start a new business. He is going to marry Priya. அவள் ஆடப் போகிறாள், அடுத்ததாக நடைபெறவிருக்கும் செயல். She is going to dance. She is going to dance. இப்படிதான் அது தொடங்க போகிறது. It is going to start. It's going to start. இப்படி சொல்றோம் இல்லையா? இதுதான். புரியுதுங்களா இல்லையா? going to, இந்த going to தான் gone. இப்போ முகேஷ்ன்றவர் இது கேட்டிருக்காரு. முகேஷ்க்கு இது தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க மறுபடியும் SMS பண்ணுங்க, இல்லைன்னா ஃபோன் பண்ணி நம்ம ஆஃபீஸ் நம்பருக்கே சொல்லுங்க. அடுத்த நாள் ப்ரோக்ராம்ல நான் கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? சரி, இன்னும் அடுத்த கேள்வி பார்க்கலாம்.